வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் சேமியா எடுத்திருக்கேன். வெர்மிசெல்லி ஆல்ரெடி ரோஸ்டட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ்டட் போட்டால் தான் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அண்ட் சர்க்கரை, அப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க் மேட்லேருந்து, அப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால், முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸு, ஒரு 10 காடமம் எடுத்திருக்கேன். காடமம் நிறையா போட்டால் தான் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 to 12 காடமம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு இன்றைக்கி எப்படி சேமியா பால் பாயசம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாரி, ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துருச்சு, நெய் வேணும் அதுக்கு. ஸோ நெய் எடுத்துக்கிற ஒரு 100 கிராம்ஸ். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ்வு ஆன் ஆனதுக்கப்புறம் அதில் நெய்யை வந்து ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் நேரம் நெய் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்க்கு இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ்டட் வெர்மிசெல்லியை உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ இதை நல்லா இப்போ நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு 2 minutes வந்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வந்து நெய் வந்து நல்லா அதில் கோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது முங்குற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2 to 3 minutes வந்து பாயில் பண்ணணும். ஒரு 30 to 40% குக்கர் வரைக்கும் பாயில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஓரளவு நல்லா ஒரு 30 to 40% குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ பால் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நீங்கள் காய்ச்சின பால் ஆட் பண்ணால் நல்லது. இப்போ என்கிட்ட காய்ச்சின பால் இல்லை, அதனால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ போய் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து குக் ஆகணும். ஒரு 5 to 8 minutes குக் ஆகணும் நல்லா. ஸோ இப்போ கொஞ்சோண்டு நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம் ஒரு 5 minutesக்கு அப்புறம். ஸோ மில்க் மேட் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பாக கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இந்த பால் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இப்போ வந்து காய்ச்சப்போம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 75 கிராம்ஸ் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம வந்து சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். ஸோ வந்து இப்போ ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா அடித்து போட்டு போகிறோம். நல்லா இடித்து சீட்ஸ் நல்லா வெளியே தெரிகிற வரைக்கும் நல்லா இடித்து நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து காடமம் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் அது இல்லை, அதனால் வந்து நான் டேரெக்ட் காடமம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்குவோம். ஸோ இப்போ வந்து நல்லா பால் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டுற வேலை பார்த்துருவோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கரைஞ்சி சூடுனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா போட்டு நல்லா வறுத்துப்போம். ஸோ பேன் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது ஓரளவு லைட் ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிப்போம். ஸோ ப்ரௌன் கலரில் அந்த ஓரளவு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சோ இந்த கட்டத்தில் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கிறோம், ட்ரை கிரேப்ஸை. ஸோ இது நல்லா உருண்டையாக பால் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா ஓரளவு சாட்டே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. ஸோ தலைவன் வந்து அப்படியே நம்ம பாயசத்தில் கொட்டுறாங்க. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சேமியா பாயாசம் ரெடி. ஸோ செம்மையாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.